வணக்கம் நண்பர்களே. ராமேஸ்வரம் கோவிலின் கட்டிடக்கலை மரபானது சோழர், பாண்டியர், விஜயநகர நாயக்கர் ஆகியோரின் மரபுகளை ஒருங்கே கொண்டுள்ளது. ராமேஸ்வரமானது இலங்கையில் இருந்து சில மைல் தூரத்தில் அமைந்துள்ளது. மேலும் இராமாயணத்தின் மூலம் இலங்கையும் ராமேஸ்வரமும் தொடர்புபடுத்தப்படுகின்றன. அதேபோன்று தென்னகத்தின் பல பகுதிகளில் இருந்த மன்னர்கள் பாண்டிய நாட்டை வென்ற பொழுதெல்லாம் ராமேஸ்வரத்தில் ஒரு வெற்றி தூண் எழுப்பியதாக கூறப்படுகின்றது. தமிழகத்தை ஆட்சி செய்த பெரும்பான்மையான மன்னர்கள் வாணிபத்தின் மூலமாகவோ அல்லது போரின் மூலமாகவோ இலங்கையுடன் தொடர்பு கொண்டிருந்தனர். மேலும் அவர்கள் ராமேஸ்வரத்தில் வீராபிஷேகம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர். ஆதலால் கோவிலுக்கு ஏராளமான நன்கொடைகளை கொடுத்துள்ளனர். பரந்தக சோழன் என்ற மன்னன் மதுரையையும் இலங்கையையும் வெற்றி கொண்டான். ஆதலால் அவனுக்கு மதுரையும் ஈழம் கொண்ட பரகேசரி என்ற சிறப்பு பெயர் உருவானது. இம்மன்னன் துலாபாரம் செய்ததாக அவனது திருத்தணி வேளஞ்சேரி செப்பேடுகள் கூறுகின்றன. இக்கோவிலின் வளாகத்தில் இருக்கின்ற கட்டிடங்களில் பழமையான கலைமரபில் இருந்து சிறிது கூட மாற்றப்படாமல் இருப்பவை 3வது பிரகாரத்தின் மேற்கு வெளிசுவருக்கு அப்பால் உள்ள 3 ஆலயங்கள் ஆகும். தற்பொழுது அந்த ஆலயங்கள் பயன்பாட்டில் இல்லை. சோழ பெருவேந்தன் 1ஆம் ராஜராஜனின் ஆட்சி காலத்தில் இலங்கையில் சோழராட்சி முழுமையாக ஏற்பட்டது. அப்பொழுது அம்மன்னன் இலங்கையில் பல சிவன் கோவில்களை கட்ட ஆணையிட்டான். இவனுடைய காலகட்டத்தில்தான் ராமேஸ்வரத்திலும் மேலே கூறப்பட்ட 3 முக்கிய ஆலயங்களும் கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறுகின்றனர். மேலும் இக்கோவிலின் மீது கடற்கரை உப்பு காற்றானது பட்டு கொண்டே இருப்பதால் ஆங்காங்கு சிதைவுற்று இருக்கின்றது. ஆனாலும் இக்கோவிலின் தொன்மையான அழகானது சிறிதும் மாறாமல் அப்படியே இருக்கின்றது. 10ஆம் நூற்றாண்டினை சார்ந்த 2 கோயில்களும் மற்றும் 11ஆம் நூற்றாண்டினை சார்ந்த 3 கோவில்களை தவிர மற்ற கட்டிடங்கள் விஜயநகர நாயக்கர் காலத்தை சார்ந்தவையாகும். நன்றி நண்பர்களே. அடுத்த அத்தியாயத்தில் ராமேஸ்வரம் கோவிலில் உள்ள 22 புனித தீர்த்தங்களை பற்றியும் அதன் பலன்களை பற்றியும் அறிவோம்.